டியர் 12th ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம டே 2 சம்ஸ் வந்து பார்க்கலாம். ப்ரிப்பேர் சம்ஸ் வந்து பார்க்கலாம். ஆனுவல் எக்ஸாமுக்கு வந்து டே 2வா இந்த சம்ஸ் எல்லாம் இன்னைக்கு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதுலேயும் வெக்டர் அல்ஜிப்ரா தான் டாபிக் எடுத்திருக்கு. இதில் வந்து டாபிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட், அதாவது திசையிலி முப்பெருக்கம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதில் வந்து எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 6.2லேருந்து எடுத்திருக்கோம். இது எல்லாமே மார்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இன்னைக்கு கொடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே 2 மார்க்ஸ். இந்த எக்ஸசைஸில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க. ஓகேங்களா? அதனால் இதை நல்லா கவனமாக பாருங்கள். இது ஈஸியாக தான் இருக்கும். இதில் வந்து டிஃபைன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். அதாவது என்ன அப்படின்னாக்கா, இப்போ ஏபிசிங்கிற ஒரு ஸ்கேலர் கொடுத்துருக்காங்க. அதாவது 3 வெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்டாக எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து ஏ கிராஸ் பி டாட் சி அப்படின்ட்டு எழுதணும். ஓகேங்களா? அந்த இதை வந்து திசைலி முப்பெருக்கம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏ கிராஸ் பி டாட் சியை தான் வந்து நம்ம ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதில் இப்போ பாருங்க, ஏ டாட் பி அப்படின்னாவே என்ன, அது வந்து ஒரு ஸ்கேலராக மாறிடும். அதாவது ஏ வெக்டரையும் பி வெக்டரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா, நமக்கு வந்து என்னவா மாறிடும்னா வேல்யூவாக சேஞ்ச் ஆகிடும். அப்போ அதை வந்து சி வெக்டர் கூட வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதுவும் ஐஜேகேவில் இருக்கணும், அதுவும் ஐஜேகேவில் இருக்கணும். அதனால தான் இந்த வந்து என்ன அப்படின்ட்டு சொல்கிறாங்கன்னா, ஏ டாட் பி கிராஸ் சிங்கிறது வந்து பொருளற்றது, ஹேஸ் நோ மீனிங் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதனால நமக்கு வந்து ட்ரிபிள் ப்ராடக்ட் வந்து என்ன, ஏ கிராஸ் பி டாட் சி இல்லைன்னா ஏ டாட் பி கிராஸ் சி அப்படின்ட்டு எழுதலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து டிஃபைன் வந்து 6.4. இதுதான் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படின்ட்டு சொல்கிறோம். 3 வெக்டர்ஸ் வந்து கிவன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, இங்கே வந்து ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் 3ம் கொடுத்துட்டு நமக்கு வந்து ஏ கிராஸ் பி டாட் சியை வந்து எப்படி வேல்யூவாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா, நம்ம டிட்டர்மினன்ஸ் மெத்தடில் போடுவோம் இல்லையா? ஏவோட வெக்டரோட எலமெண்ட் என்ன, A1 A2 A3 ஐஜேகேவோட வேல்யூ. பி வெக்டரோட B1 B2 B3 எடுத்துக்கணும். சி வெக்டரோட C1 C2 C3. எப்பயுமே ஏ கிராஸ் பி டாட் சிக்கு ஃபைண்டு கண்டுபிடி அப்படின்னாக்கா எப்படி கண்டுபிடிக்கணும்? டிட்டர்மினன்ட் மெத்தடில் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சணும். ஓகேங்களா? அதே பாருங்க, அடுத்தது வந்து இது வந்து என்னன்னா, ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் பி டாட் சியும் ஏ டாட் பி கிராஸ் சியும் எப்படி இருக்குமாங்க, ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு தியரம் மாதிரி தான். ஓகேங்களா? கண்டிஷன் தான். ஏ கிராஸ் பி கிராஸ் சாரி ஏ கிராஸ் பி டாட் சி ஈக்குவல் டு ஏ டாட் பி கிராஸ் சி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இஃப் இது ஒரு இம்பார்ட்டன்ட் இது. த ஸ்கேலர் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஆஃப் 3 நான் ஜீரோ வெக்டர்ஸ், அதான் ஏபிசி வந்து 3 நான் ஜீரோ வெக்டர்ஸ்ன்னு கொடுத்துறாங்க. இஃப் அண்ட் ஒன்லி இஃப் த 3 வெக்டர்ஸ் ஆர் கோப்ளானர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதோட ஆன்சர் வந்து 0ன்னு வந்துச்சுனாக்கா, நமக்கு வந்து என்னன்னு சொல்லுவாங்க, இப்போ பாக்ஸ் ஏபிசி அப்படின்னு கண்டுபிடிப்போம். அதாவது இதை வந்து இந்த ஏ கிராஸ் பி டாட் சின்னு சொல்கிறோம்ல, அதை வந்து இன்னொன்று வந்து என்ன சொல்லலாம், பாக்ஸ் ஏபிசி அப்படின்ட்டு சொல்லலாம். என்ன லெட்டர்ஸ் இங்கே உட்காருதோ அதை வந்து நம்ம வந்து அந்த மாதிரி பாக்ஸில் மாற்றிக்கலாம். அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0ன்னு வந்தது அப்படின்னாக்கா, அதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், கோப்ளானர் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதாவது ஒரு தள வெக்டர் திசையிலி பெருக்கம் கண்டுபிடிக்கும் போது நமக்கு 0 ஆன்சர் வந்துருச்சுன்னா, அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஒரு தள வெக்டர் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து 4th கண்டிஷன். அதுக்கு அடுத்தது 5th கண்டிஷன் பாருங்க, ஒரு இம்பார்ட்டன்ட். இப்போ பாருங்க, ஏபிசிங்கிறதும் ஒரு வெக்டர், பிக்யூஆருங்கிறதும் ஒரு வெக்டர். ஓகேங்களா? இப்படி வந்து 2 சிஸ்டம்ஸ் ஆஃப் 3 வெக்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டானா, இது வந்து இந்த வெக்டர் வந்து இந்த ஷேப்பில் தான் இருக்கும். பி வெக்டர் ஈக்குவல் டு x1 அப்படிங்கிறது எலமெண்ட். ஓகேங்களா? x1 ஏ வெக்டர் ப்ளஸ் y1 பி வெக்டர் ப்ளஸ் z1 சி வெக்டர். இங்கே பாருங்க, இங்கேயும் பி வெக்டர் தான், இந்த ஏபிசியும் என்ன வெக்டர் தான். ஓகேங்களா? அதே மாதிரி கியூக்கு x2 ஏ வெக்டர் ப்ளஸ் y2 பி வெக்டர் ப்ளஸ் z2 சி வெக்டர். அடுத்தது ஆர் வெக்டர் ஈக்குவல் டு x3 ஏ வெக்டர் ப்ளஸ் y3 பி வெக்டர் ப்ளஸ் z3 சி வெக்டர். இப்படி கேட்டுட்டாங்க அப்படின்னாக்கா,
ரெண்டுமே வெக்டரா இருந்தது அப்படின்னாக்கா 3 வெக்டர் ஓகேங்களா? இதுக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். பாக்ஸ் பிக்யூஆர் பாக்ஸ் பிக்யூஆர் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் x1 x1 y1 z1 x2 y2 z2 x3 y3 z3 இந்த வேல்யூ அப்ளை பண்ணிட்டு இன்ட்டு பாக்ஸ் ஏபிசி அப்படின்ட்டு இதை வந்து தேற்றம் வந்து 6.6 தீரம் வந்து என்ன 6.6ல் வந்து சொல்லுவாங்க. இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி ஒரு 3 சம்ஸ் வந்து போடலாம் ஓகேங்களா? அதெல்லாம் எந்தெந்த சம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்க, இது எல்லாமே தான் கண்டிஷன். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். 6.2ல இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். இதை ஒரு தடவை ரீட் பண்ணிக்கிங்க. ஒரு தடவை ரீட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நம்ம என்னன்னா இன்றைக்கி வந்து ப்ராக்டிஸ் சம்ஸுக்கு போகலாமா? இன்றைக்கி ஒரு 12 சம்ஸ் வந்து 2 மார்க்கில் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் 3ம் கொடுத்துருக்காங்க. நம்ம கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க? ட்ரிபிள் ப்ராடக்ட் தான் கேட்டிருக்காங்க. ஏ டாட் பி கிராஸ் சி அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இல்லைன்னா சப்போஸ் ஏ கிராஸ் பி டாட் சின்னும் கேட்கலாம். ஓகேங்களா? இது பாருங்கள், எக்ஸாம்பிள் 6.12 தமிழ் மீடியமும் பாருங்கள், இங்கிலீஷ் மீடியமும் பாருங்கள். 2 பேத்துக்குமே வந்து இது வந்து புரிகிற மாதிரி தான் நான் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? இந்த சம் வந்து எங்கே இருக்குது? டெக்ஸ்ட் புக்கில் எக்ஸாம்பிள் 6.12 எக்ஸசைஸ் 6.2ல். அதுக்கடுத்து பி சம் பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க? அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் கிவன் கொடுத்துட்டாங்க. இப்போ ஏ டாட் பி கிராஸ் சினா என்ன பண்ணோம்? இந்த 2 சம்முக்கு என்ன பண்ணோம்? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா? அதோட எலமெண்ட்ஸ் எழுதி இந்த செகண்ட் ஃபார்முலா இருக்குல்ல, டிட்டர்மினன்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இது ரெண்டுமே 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் சம் தான். தேர்ட் ஒன் பாருங்க, ஸோ தட் த வெக்டர்ஸ் ஆர் கோப்ளானர் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து கோப்ளானர் அப்படின்னா என்ன? ஏ கிராஸ் பி டாட் சி, அதாவது பாக்ஸ் ஏபிசி வந்து நமக்கு எப்படி இருக்கணும்? 0வாக வரணும். இந்த கண்டிஷன் படித்தோம் இல்லையா? 4th கண்டிஷன். அதாவது கொடுத்துருக்கிற வெக்டர் வந்து நான் ஜீரோ வெக்டராக இருக்கணும். அதோட திசையிலி முப்பெருக்கம் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன வரணும்? 0 அப்படின்ட்டு வரணும். ஆன்சர் வந்து 0ன்னு வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த 3 வெக்டர்ஸ் ஆர் வந்து என்ன? கோப்ளானர். அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் இதுக்கு போட போகிறோம். பாக்ஸ் ஏபிசி இதுவும் டிட்டர்மினன்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் ஆன்சர் வந்து என்ன வரும்? 0ன்னு வரும். ஓகேங்களா? இந்த இதுலேயே நமக்கு 0ன்னு வந்துச்சுன்னா கோப்ளானர். இந்த ஏ டாட் பி கிராஸ் சி இல்லைன்னா ஏ கிராஸ் பி டாட் சி கண்டுபிடிக்கணும்ல, அதோட டிட்டர்மினன்ட் ஆன்சர் வந்து 0ன்னு வந்துச்சுன்னா என்ன? கோப்ளானர். அதாவது ஒருதலை வெக்டர் ஆகும். 4th கொஸ்டினும் சேம் கோப்ளானர் தான் கேட்டிருக்காங்க. 0ன்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, கிவன் வெக்டர்ஸ் வந்து கோப்ளானர் அப்படின்னு அவனே கொடுத்துட்டான். அப்போ நமக்கு அந்த 3 வெக்டர்ஸும் வந்து ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துட்டு, பாக்ஸ் ஏபிசி ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துட்டு நார்மலாக டிட்டர்மினன்ட் வேல்யூ மூலிமா நம்ம எம் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? இதுவும் ஈஸி தான். பாருங்கள், டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. 6.15 எக்ஸாம்பிள். அதுக்கு அடுத்தது பாருங்கள், பேரலோ பைப்டு, அதாவது குவாட்டர்மினன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இல்லைன்னா கோ டெர்மினன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதோட எட்ஜஸ் அப்படின்னு கேட்டாக்கா இது ஒன்றுமே இல்லை. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 3 வெக்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 3 வெக்டர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? 3 வெக்டருக்கும் பாக்ஸ் ஏபிசி கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். இதுக்கும் வந்து வர ஆன்சரை வால்யூம், அதாவது கியூபிக் யூனிட் அப்படின்ட்டு எழுதணும். ஓகேங்களா? அந்த எக்ஸாம்பிள் 6.13னும் X.2ல எக்ஸசைஸில் 6.2ல செகண்ட் சம்மும் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். வால்யூம் ஆஃப் த பேரலோபைப்டு அப்படின்னாக்கா என்னங்கன்னு பாக்ஸ் ஏபிசி, அவ்வளோதான் ஃபார்முலா. அதை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு வேல்யூ வரும் பார்த்தீங்களா? அதை வந்து கியூபிக் யூனிட்ஸில் எழுதணும். இதுவும் எல்லாம் சேம் அந்த பாக்ஸ் ஏபிசி கண்டுபிடிக்கிற மாடல் தான். அடுத்து பாருங்க, 8th கொஸ்டின். 8th கொஸ்டினில் வந்து என்ன வந்திருக்கு? ஹூஸ் பேரலோபைப்டு தான் கேட்டிருக்காங்க. எட்ஜஸ் கொடுத்துட்டான். 3 எட்ஜஸும் கொடுத்துட்டு ஆன்சர் கொடுத்துட்டான் 90 கியூபிக் யூனிட்ஸ்ன்னு. அப்போ பாக்ஸ் ஏபிசி ஈக்குவல் டு 90 அப்படின்னு வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு 90. அப்போ அதில் ஏபிசியோட வேல்யூ எழுதி நம்ம என்ன பண்ணோம்? லேம்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது வந்து ஒரு 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் சம் தான். ஓகேங்களா? இங்கே அடுத்தது பாருங்கள், இது வந்து கோப்ளானர் தான். அப்போ கோப்ளானர்னா மீனிங் என்ன? பாக்ஸ் ஏபிசி ஈக்குவல் டு 0. பாக்ஸ் ஏபிசி ஈக்குவல் டு வந்து என்ன? 0 ஒரு தலை வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் இங்கே என்னன்னா
ஏவுக்கு ஏவோட வெக்டரும் ஃபுல்லாக கொடுத்துட்டான், பியோட வெக்டரும் கொடுத்துட்டான். சி வெக்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா C1i கேப் ப்ளஸ் C2j கேப் ப்ளஸ் C3k கேப்னு கொடுத்துருக்கான். அடிஷ்னலாகவே இங்கே C1ஓட வேல்யூ 1ஆ இருக்கணும், C2ஓட வேல்யூ 2ஆ எடுத்துக்குங்க. அப்போ நமக்கு வந்து C3 வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறதுக்காக கோப்ளானர் அப்படின்னே சொல்லிட்டான். ஏபிசி ஆர் கோப்ளானர். அப்போ நம்ம சம் எப்படி எடுத்துக்கணும், பாக்ஸ் ஏபிசி ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு எடுத்து வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது தான் இந்த சம்மு 10th சம்மும் 11th சம்மும். இதுக்கு தான் நாம் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் கண்டிஷன் அப்படின்னா, இங்கே பாருங்கள் இதுதான் 2 சிஸ்டம். அதாவது ஏபிசியும் வெக்டர், பிக்யூஆரும் வெக்டர். அப்போ நமக்கு இந்த கண்டிஷனில் இருந்தது அப்படின்னா, நம்ம இதில் வந்து என்ன பண்ணுவோம், x1 y1 z1, x2 y2 z2, x3 y3 z2 வேல்யூ எடுத்து இன்ட்டு காமனாக வந்து பாக்ஸ் ஏபிசி அப்படின்னு வச்சுட்டு, ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இந்த சம்மை வந்து அந்த பேட்டர்னில் தான் ஒர்க் அவுட் பண்ணுவோம். புக்கில் பாருங்கள், எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸாம்பிள் 6.17. ஏன்னா டிட்டர்மன் வேல்யூ இன்ட்டு பாக்ஸ் ஏபிசி அப்படின்னு எழுதிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? 10th கொஷின். அதே மாதிரியே 11th கொஷினில் என்ன சொல்லிட்டேன்னா, பாக்ஸ் ஏபிசியோட ஆன்சர் வந்து எனக்கு 0. அப்போ a ப்ளஸ் பி ப்ளஸ் பி ப்ளஸ் கமா பி ப்ளஸ் சி கமா சி ப்ளஸ் ஏ. அப்போ இதுக்கும் அதே மாதிரி ஃபார்மேட்டில் எழுதி நம்ம இந்த பாக்ஸ் ஏபிசின்னு போடுற இடத்துல 0ன்னு போட்டு 0வை டிட்டர்மெண்டால் மல்டிபிள் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். ஸோ ஆல்சோ வந்து என்ன, அப்போ ஏ ப்ளஸ் பியும் பி ப்ளஸ் சியும் சி ப்ளஸ் ஏவும் என்ன நமக்கு ஆர் ஆல்சோ கோப்ளானர் அப்படின்ட்டு சேம் மாடல்லையே போட்டு காட்டலாம். 12th பாருங்கள், அதுவும் சேம் மாடல். இதையும் ஏ மைனஸ் பி வெக்டர் கமா பி மைனஸ் சி வெக்டர் சி மைனஸ் ஏ வெக்டரோட ஆன்சர் 0ன்னு காட்டணும். ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 11, 12, 10, 11, 12 இந்த 3 மாடலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த கண்டிஷன் ஃபார்முலா இருக்குல்ல 5, இதை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதனால் இந்த 11, 12 சம்ஸ் தான் இன்றைக்கி வந்து நீங்கள் இதை வந்து டே 2வாக ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? கொஞ்சம் மேக்ஸுக்குன்னு டைம் ஒதுக்குங்க. டெய்லி வந்து ஒரு 2 hours ஆகுது. அதாவது ஸ்கூல்லாம் படித்ததெல்லாம் போகவே நாம் ஒரு மேக்ஸுக்கு வந்து ஒரு 2 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அது வந்து என்ன பண்ணோம், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். 1 டைம் புரியலையா இன்னொரு டைம் போட்டு பாருங்கள், 2 டைம்ஸ் புரியலையா இன்னொரு டைம் போட்டு பாருங்கள். எத்தனை முறை போட்டு பார்த்தாலும் ப்ராக்டிக்ஸ் தான் வந்து நமக்கு என்ன மேக்ஸுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கோரை கொடுக்கும். ஓகேங்களா? இதை டே 2வாக வச்சு 12th ஸ்டூடெண்ட் வந்து இதை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நம்ம கட்டாயமாக நல்ல மார்க்கு ஆனுவலில் எடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.